வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் கத்துக்க போறோம். நம்ம இந்த விதி பத்தி பேசுறப்பலாம், இது இப்படிதான் நடக்கணும்னு இருந்திருக்கு. நீ தான் இத செய்யணும்னு இருக்கு. உனக்கு அவதான்னு இருந்திருக்கு. இந்த மாரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இத சொல்றதுக்கான ஸ்ட்ரக்சர். இதான் நம்ம பார்க்க போறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற ஃப்ரேஸ் மென்ட் டூ. இந்த மென்ட் டூவ நம்ம நெறைய அர்த்தங்கள்ல யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நாம இத எப்படி இந்த ஃபேட் அண்ட் டெஸ்டினி பத்தி பேசுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த மென் டூவ இந்த மாதிரி நம்ம இப்படிதான் இருக்கணும்னு இருக்கு, இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு, நீ தான் இத ஜெயிக்கணும்னு இருக்கு, இந்த மாரிலாம் சொல்றதுக்கு சப்ஜெக்ட், பி வெர்ப், டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி, சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி போடணும். மென் டூ பிளஸ் வெர்ப். எதை செய்யணும்னு இருக்கு, அந்த வெர்ப நம்ம அந்த இடத்துல போட்டுக்கிறோம். ஒருவேளை ஆக்ஷன் வேர்ட் எதுவும் இல்ல அப்படின்னா, மென் டூ பி பிளஸ் இந்த அட்ஜெக்டிவோ இல்ல வேற ஏதாவது வந்ததுன்னா, அத நம்ம போட்டுக்குவோம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். இதே மாதிரி இன்னொரு பேசிக்கான விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றப்போ ஈஸியா இருக்கும். அதாவது இப்படிதான் நடக்கணும்னு இருந்திருக்கு, இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இட் வாஸ் மென்ட் டூ பி. இது பாஸ்ட்ல. இப்ப இதுவே இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு அப்படின்னு ஃபியூச்சர ரெஃபர் பண்ணி சொல்றதா இருந்தா, இட் இஸ் மென்ட் டூ பி அப்படி வச்சு சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வெர்ப் ஏதாவது இருந்ததானா, அத இந்த இடத்துல நம்ம போட்டுருவோம். இப்ப நீங்க இதையே இட் வாஸ் மென்ட் டூ ஹேப்பன் அப்படியும் சொல்லலாம். பட் ரொம்ப காமன் இட் வாஸ் மென்ட் டூ பி அப்படின்னு சொல்றது. ஸோ அதே மாதிரி நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ சொல்லப் போறோம். இப்படிதான் நடக்கணும்னு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இருந்திருக்கு, நடக்கணும்னு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம்? இட் வாஸ் மென்ட் டூ பி அப்படின்னு சொன்னோம். இப்படிதான் அப்படின்னு சொல்றதுனால திஸ் வே அப்படின்னு நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். ஸோ இட் வாஸ் மென்ட் டூ பி திஸ் வே. இப்படி சொல்லலாம். அப்படி இல்லன்னா, திஸ் இஸ் ஹவ் இட் வாஸ் மென்ட் டூ பி. திஸ் இஸ் ஹவ் இட் வாஸ் மென்ட் டு ஹேப்பன் அப்படின்னு தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதுதான் நாம இட் வாஸ் மென்ட் டு பின்னு சிம்பிளா சொல்லிடுறோம். ஸோ நீங்க இப்படியே சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப காமன் இந்த மாரி சொல்றது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வாஸ் மென்ட் டு பி அப்படின்னா இப்படி தான் நடக்கணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. இப்ப நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கலாம். நீ தான் பரிசு வாங்கணும்னு இருந்திருக்கு. அதான் உனக்கு இந்த பரிசு கிடைச்சிருக்கு அப்படி நம்ம சொல்றோம். அப்போ சப்ஜெக்ட் நீ இல்லையா? அதே மாரி இருந்திருக்கு பாஸ்ட் ஃபார்ம். அதனால பி பாருங்க பாஸ்ட் ஃபார்ம்ல போட்டிருக்கோம். யூ ஆர் மென்ட் டூ ஜெயிக்கிறது, வின் பண்றது. ஸோ யூ ஆர் மென்ட் டு வின் த பிரைஸ். நாம இந்த இடத்துல பி வேர்ப் போடல பாருங்க. ஆக்ஷன் வேர்ட் இருந்ததானா நம்ம பி இல்லாம ஆக்ஷன் வேர்ட போடணும். ஸோ யூ ஆர் மென்ட் டு வின் த பிரைஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். அவ உனக்கு தான் இருந்திருக்கு. இல்ல அவ தான் உனக்குன்னு இருந்திருக்கு. எப்படி சொல்றதா இருந்தாலும். இந்த இடத்துல ஏதாவது ஆக்ஷன் வேர்ட் இருக்கா? இல்ல. அப்ப நம்ம மென்ட் டு பி அப்படின்னு வச்சு சொல்லப் போறோம். இப்ப சப்ஜெக்ட் அவள் இல்லையா? அப்ப ஷி வாஸ் இருந்திருக்கு பாஸ்ட் ஃபார்ம் சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி, டென்ஸ்க்கு ஏத்த மாரி ஷி வாஸ் மென்ட் டு பி யுவர்ஸ். ஸோ இந்த மாரி பொசஷன குறிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சொல்றப்ப நம்ம பி சேர்த்து தான் சொல்லுவோம். இப்போ ஷி வாஸ் மென்ட் டு பி யுவர்ஸ். கொஞ்சம் லாங் சென்டென்ஸ் ஒண்ணு சொல்லலாம். நான் அவன பார்க்கவே கூடாதுன்னு நெனச்சேன். கடைசில அவன்கிட்ட தான் போய் உதவின்னு நிக்கிற மாரி ஆயிடுச்சு. அப்படிதான் போய் நிக்கணும்னு இருந்திருக்கு. இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ நான் அவன பார்க்கவே கூடாதுன்னு நெனச்சேன். ஐ தாட் ஐ ஷுட் நெவர் சீ ஹிம் அகைன். ஐ தாட் ஐ ஷுட் நெவர் சீ ஹிம் அகைன். ஆனா அப்படிதான் போய் நிக்கணும்னு இருந்திருக்கு. உதவின்னு போய் கேட்கணும்னு இருந்திருக்கு. அப்படிதான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ பாஸ்ட்ன்றதுனால ஐ வாஸ் மென்ட் டூ பேசிக் வெர்ப் பாருங்க. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்ன்னு ஒண்ணு கேட்கிறதா இருந்தா, ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்ன்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவன்கிட்ட போய் உதவின்னு கேட்கணும்னு இருந்திருக்கு. அதனால ஐ வாஸ் மென்ட் டூ ஆஸ்க் ஹிம் ஃபார் ஹெல்ப். ஐ தாட் ஐ ஷுட் நெவர் சீ ஹிம் அகைன். பட் இன் த எண்ட் கடைசில ஐ வாஸ் மென்ட் டூ ஆஸ்க் ஹிம் ஃபார் ஹெல்ப். அவர் கஷ்டப்பட்டு சேர்த்த காசுலாம் இப்படி ஒரே நாள்ல போகணும்னு இருந்திருக்கு. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ யாருக்காவது ஒரு லாஸ்ன்னு வந்துட்டாதானா, ஸோ இதுதான் விதி பரவால்ல மனச தேத்திக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இப்படி சொல்லுவோம். இல்லையா? ஸோ இந்த இடத்துல எது சப்ஜெக்ட்? அவர் கஷ்டப்பட்டு சேர்த்த காசு. அதுதான் அந்த இடத்துல சப்ஜெக்ட். அவர் இல்ல. அவர் கஷ்டப்பட்டு சேர்த்த காசு. ஸோ அதுதான் நம்ம இப்ப சப்ஜெக்ட்டா வச்சு சென்டென்ஸ ஃப்ரேம் பண்ணணும். ஆல் த மனி ஹி ஸ்ட்ரகிள் டூ சேவ். கஷ்டப்பட்டு சேர்த்த காசெல்லாம். ஸோ இது ஃபுல்லாவே சப்ஜெக்ட். ஸோ இதுக்கு பாஸ்ட் ஃபார்ம்ல நம்ம வாஸ். மென்ட் டூ பி. இந்த இடத்துல போணும்னு இருந்திருக்கு. இந்த இடத்துல ஆக்ஷன் வேர்ட் எதுவும் இல்ல. ஸோ போறதுன்னா தொலைஞ்சு போறது.
ஸோ அதுக்கு நம்ம meant to be lost. இட் இஸ் லாஸ்ட் எல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் லாஸ்ட்னு சொல்லுவோம். இஸ்ன்னு ஒன்று பீவை போடுறோம் பார்த்தீங்களா? ஸோ டூ பக்கத்தில் இஸ் எல்லாம் போட முடியாது. அதனால தான் நம்ம இதோடைய பேசிக் ஃபார்மாக பீன்னு போடுறோம். ஸோ ஆல் த மணி ஹி ஸ்ட்ரகிள் டு சேவ் வாஸ் meant to be lost. ஒரே நாளில் in a single day. All the money he struggled to save was meant to be lost in a single day. நடக்கணும்னு இருந்தா கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இஃபோட சேர்த்தும் இந்த மாதிரி சென்டென்சஸ் நிறைய சொல்லுவோம். ஸோ நடக்கணும்னு இருந்தா ஃபியூச்சர்ல. அப்ப இஃப் இட் இஸ் meant to be. ஸோ நடக்கணும்னு இருக்கு அப்படின்னு என்ன சொன்னோம்? இட் இஸ் meant to beன்னு சொன்னோம். அதே நடக்கணும்னு இருந்தா அப்படிங்கிறப்போ முன்னாடி ஒரு இஃபை சேர்த்துட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஸோ இஃப் இட் இஸ் meant to be, அது கண்டிப்பா நடக்கும். இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். உனக்கு அந்த வேலை கிடைக்கணும்னு இருந்தா நிச்சயம் கிடைக்கும். சரி, இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது? உனக்கு அந்த வேலை கிடைக்கணும்னு இருக்கு அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணுங்க. அப்போ யூ ஆர் meant to get the job. யூ ஆர் meant to get the job. உனக்கு தான் அந்த வேலைன்னு இருக்கு. உனக்கு தான் அந்த வேலை கிடைக்கணும்னு இருக்கு அப்படின்னு சொல்றதா இருந்தா நம்ம வந்து present form of the be verb போடுறோம் பாருங்க. யூ ஆர் meant to get the job. உனக்கு அந்த வேலை கிடைக்கணும்னு இருந்தா முன்னாடி ஒரு if சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். You will definitely get it. If you are meant to get the job, you will definitely get it. நம்ம மறுபடியும் மீட் பண்ணணும்னு இருந்தா நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம். இப்படி நம்ம சொல்லணும். ஸோ நம்ம மீட் பண்ணணும்னு இருக்கு அப்படின்னு வச்சு சொல்லுங்க. We are meant to meet again. இல்லையா? ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணி சொல்றப்போ இருக்கு அப்படின்னு தான் வச்சு சொல்ல போறோம். அதனால we are meant to meet again. ஸோ இருந்தா if we are meant to meet again அப்படின்னு சொல்லிடுங்க. நம்ம திரும்ப சந்திப்போம். We will meet. ஸோ திரும்ப திரும்ப ஒரே மாதிரி வேர்ப் வந்ததானா யூஸ்வலாக அதை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஸோ அதனால if we are meant to meet again, we will அப்படின்னு முடிச்சுக்கிட்டோம். இந்த எக்ஸாம்பிளை நீங்களே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஸ்டாப் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அது உனக்கு தான் இருந்தால் அதை உங்ககிட்டேருந்து யாராலையும் பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். ஸோ அவள் உனக்கு தான் இருந்திருக்கு அப்படிலாம் ஒரு சென்டென்ஸ் ஏற்கனவே நம்ம ஃப்ரேம் பண்ணோம் இல்லையா? ஸோ அது உனக்கு தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இட் இஸ் meant to be yours அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுவே உனக்கு தான் இருந்தா அப்படின்னு சொல்றதா இருந்தால் மறுபடியும் ஒரு இஃப் சேர்த்துக்கோங்க. இப்போ இஃப் இட் இஸ் meant to be yours, யாராலையும் பறிக்க முடியாது. யாராலும் உங்ககிட்டேருந்து அதை எடுக்க முடியாது. அப்படித்தான் சொல்லுவோம். அப்போ no one can take it from you. If it is meant to be yours, no one can take it from you. இதுதான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். உனக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் உனக்கு கிடைக்கும். ஸோ உனக்கு கிடைக்கும், யூ வில் கெட். உனக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது. இப்போ வாட் யூ ஆர் meant to get, யூ வில் கெட் வாட் யூ ஆர் meant to get. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேயும் இங்கேயும் ஒரே வேர்ப் வந்தால் கொஞ்சம் யூஸ்வலாக நல்லா இருக்காது. ரிப்பீட்டேஷனை பொதுவாக அவாய்ட் பண்ணுவோம் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேமிங்கில். ஸோ அதனால கெட்டுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல ஹாவ்னு போடுறோம். யூ வில் கெட் வாட் யூ ஆர் meant to have. உனக்குன்னு என்ன கிடைக்கணுமோ, உனக்குன்னு என்ன கொடுத்து வச்சிருக்கோ அந்த மாதிரி சொல்றதுக்கு யூ வில் கெட் வாட் யூ ஆர் meant to have. இதே சென்டென்ஸை நம்ம இப்படின்னு சொல்லலாம். யூ வில் கெட் வாட் இஸ் meant for you. யூ வில் கெட் வாட் இஸ் meant for you. சரி, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த meant to. இதை வச்சு இந்த சென்டென்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நீ தான் இதை செய்யணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்லணும்? உங்களோட ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிடலாமா? ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் யூ, அடுத்தது இருந்திருக்கு பாஸ்ட், அதனால யூ வேர் இல்லையா? அப்போ யூ வேர் meant to do this. இது பேசிக்கான சென்டென்ஸ். யூ ஆர் meant to do this. நீ தான் இதை செய்யணும்னு இருந்திருக்கு. பட் இதில் அந்த நீ தான் அந்த எம்ஃபசைஸ் பண்ணுற அந்த பஞ்ச் இல்லையே, அதனால தான் இந்த ஒன் அப்படின்னு நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். யூ வேர் த ஒன் meant to do this. ஸோ இந்த வீடியோவில் நாம இந்த ஃபேட் அண்ட் டெஸ்டினி இப்படி தான் இருக்கு, இப்படி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த meant to அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.